அக்ரிகல்ச்சர்னு வரும் சார். பொதுவாக இப்போ களைக்கொல்லி என்னங்க ஐயா, நம்ம வந்து கண்ணு போடுறதுலேருந்தே களைக்கொல்லி அடிக்கலாங்க ஐயா. அது ஏமாந்துதான் அந்த மாதிரி களைவெட்டியாச்சு. இப்போ 1 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர்ல ஏர் ஓட்டி கான் எடுத்து வச்சிருக்கோம். கான் எடுக்கும் போதே 3ஆம் நாள் களைக்கொல்லின்னு சொல்லுவோம். அந்த களைக்கொல்லி அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒரு 80% பில்லு வந்துட்டு முளைக்க விடாம அது தடுத்துரும். பில்லே முளைக்காது, 80% புல்லு முளைக்காது. 15 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த 20% புல்லு எதிர்த்தியாவது ஒரு புல்லு முளைக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா 15ஆம் நாள் களைக்கொல்லி அடிக்கணும். அடிச்ச உடனே வந்துட்டு பெரும்பகுதி ஃபுல்லா எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். இந்த மாதிரி களை அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா நமக்கு ஆள் செலவும் மிச்சம், நமக்கு அலைச்சலும் மிச்சம். இப்போ ஒரு 2 ஆள் இருந்தா போதும், ஒரே நாள்ல களைக்கொல்லி அடிச்சு முடிச்சிடலாம். மொத்தமே ஒரு 1500 2000 செலவுல களைக்கொல்லி அடிச்சு முடிஞ்சிடும். நம்ம இவ்வளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எப்படி இருந்தாலும் கண்ணு பாதிக்குமோன்னு ஒரு பயத்துல நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. இது எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஒரு வீடியோ நம்ம எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் எடுத்துருக்கோம்.